வெல்கம் டு கிரேஸ் கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் புதினா வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். புதினா வளர்க்குறதுக்கு ஒரு 5 டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். புதினா தண்டு வாங்கும்போது, அதாவது புதினா கட்டு வாங்கும்போது நல்ல தடிமம் உள்ள தண்டு உள்ள புதினா கட்டாக வாங்கிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு டிப்ஸ். அப்புறமா ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த தண்டை கிள்ளும்போது முனைப்பு, அதாவது முட்டு பகுதி உள்ள இலையை நீங்கள் கிள்ளவே கூடாது. கிள்ளாமல் மீதி இருக்கிற எல்லா இலையுமே, பெரிய பெரிய இலைங்கள் எல்லாம் நீங்கள் கிள்ளி எடுத்துக்கலாம். இதுதான் இந்த நம்ம தண்டோட புதினா கட்டு வாங்கும்போது எடுக்கக்கூடிய டிப்ஸு. மூணாவது பார்த்திங்கன்னா, நம்ம நடக்கூடிய மண் நல்ல செம்மண்ணோ இல்லை தோட்டத்து மண்ணோ எடுத்துக்கலாம். சில பேர் கொக்கோபீட் போட்டு செய்வாங்க. அதில் நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அது எனக்கு சரியாக அமையலை. இப்போ நான் தோட்டத்து மண்ணிலே தான் நட்டு வச்சுருக்கேன். நல்லபடியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த தடிமனாக எடுக்கக்கூடிய அந்த புதினா தண்டு குத்தும்போது அப்படியே நட்டுன்னு உள்ள மண்ணுக்குள்ளே இறங்கி போகணும். ஒடியவே கூடாது. ஒடிஞ்சிச்சின்னா அந்த தண்டு வளராதுன்றது தான் அர்த்தம். அதே மாதிரி அதனால தான் நல்லா திக்கான தண்டாக பார்த்து எடுத்து வச்சுக்கணும்னு சொல்ல வருது பாருங்க. இப்படி நம்ம எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எடுத்து நட்டு வச்சிட்டோன்னா அந்த ஏன் அந்த இலையை நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரோன்னா, அந்த இலையோட ஈரத்தன்மை தண்டுக்கு போய் வேறு விடுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். அதனால தான் அந்த மேலே மொட்டு இலையை கிள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. இதை தண்ணியில் இதோட எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, தண்ணியில் வச்சு பார்த்திங்கன்னா அதோட எஃபெக்ட் தெரியும். இப்போது நான் எல்லாம் அந்த தண்டுள்ள பகுதியை இந்த மண்ணில் குத்தி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 10 நாளில் தான் அதோட ரிசல்ட்டு நான் காமிக்கிறேன். போக போக அதோட வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இப்படி நீங்கள் தண்டுள்ள பகுதியை, நல்லா திக்கான தண்டுள்ள பகுதியை நல்லா செம்மண்ணோ இல்லை தோட்டத்து மண்ணில் நீங்கள் எடுத்து குத்தி வச்சுக்கோங்க. ஈஸியாக சீக்கிரமாக வளரக்கூடிய ஒரு இதுவாக புதினா செடியை நமக்கு கிடச்சிடும் பாருங்கள். இந்த மாதிரி நான் ஒரு தொட்டியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்படி நான் ஒரு 3 தொட்டியில் வச்சுருக்கேன். ஆனால் மெயினாக நீங்கள் தண்டை கிள்ளக்கூடாது, மேலே உள்ள இலையை கிள்ளக்கூடாது. ஆனாலும் நான் சிலது நல்ல தடிமனாக உள்ள தண்டை என்ன பண்ணியிருக்கேன்னா கட் பண்ணிவிட்டு அது பெரிய துண்டாக இருந்தது, பெரிய பெரிய இலையாக இருந்ததுனால அதை நான் கட் பண்ணி நட்டு வச்சுருக்கேன். அதோட ரிசல்ட்டையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தொட்டியில் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த தொட்டியை விட்டுட்டு இன்னும் இருக்குது, தண்டு பகுதி நிறைய இருக்குனால இன்னொரு பகுதியில் வச்சுருக்கேன். இது ஏற்கனவே நான் வச்சு இதோட சீக்ரெட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாததுனால நான் அந்த நிறையவே எனக்கு கெட்டு போயிடுச்சு, வாடி போயிடுச்சு சீக்கிரமாக. அதனால் ஒன்று தலைச்சிருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த தொட்டியில் நான் வைக்கிறேன். இதில் பாருங்கள், பெரிய பெரிய காம்பாக இருந்ததுனால அதை நான் 2ஆக உடச்சி வச்சதுனால இலை இல்லை. ஆனாலும் இதோட ரிசல்ட்டு கூட நல்ல தடிமனாக இருக்கிற தண்டாக இருக்கிறதுனால ரிசல்ட்டு இலை விட்டுருக்கு, நல்லா தழைச்சி வந்திருக்கு பாருங்கள். அதோட ரிசல்ட்டு நீங்கள் இப்போ வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் பின்னாடி அதோட ரிசல்ட்டை பார்ப்பீங்க. இப்படி எல்லாத்தையுமே தடிமனாக தண்டுள்ள புதினா தண்டை நீங்கள் நட்டு வச்சுக்கலாம். இது விட்டுட்டு நீங்கள் சாதாரணமாகவே நான் இதுக்கு நான் கொஞ்சமாக கஞ்சி தண்ணி ஊற்றிருந்தேன். அதாவது நம்ம வடிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி ஒடிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை நட்டு வைக்க வேண்டாம். ஏன்னா அது வளரவே வளராது. அதனால் அதை நீங்கள் தூக்கி போட்டுடலாம். இப்படி நான் நட்டு வச்சுருக்கேன். இந்த தொட்டிலையும் நான் நட்டு வச்சுருக்கேன். அது மாதிரி ஒரு க்ரோ பேக்லேயும் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். அதோட ரிசல்ட் இது ஒரு 10 நாள் தான் அந்த வச்சது பாருங்கள். நிறைய சின்ன சின்ன களை இலை வந்திருக்கு. அதுக்கப்புறமா நல்ல இலை எல்லாம் போட்டிருக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஆனாலும் சில கிளைகளில் இலை வரல, அதுவும் சின்ன சின்னதாக முட்டு இலை போட்டிருக்கு, அதெல்லாம் வந்துடும். இது ஒரு 10 நாள் நான் நட்டு ஒரு 10 நாளோட ரிசல்ட்டு தான் இது பாருங்கள். இது க்ரோ பேக்கில் வச்சுருந்தேன். க்ரோ பேக்கில் வச்சுருந்தது 1, 2, 3 எல்லாம் வரவே இல்லை, 1, 2 தான் வந்திருக்கு கூட. ஆனால் கூடவே ஒரு மிளகு செடி எப்படியோ அந்த மண்ணிலேருந்து வந்திருக்கு பாருங்கள். அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய களைகள் தான் அதிகமாக நம்ம மாடி தோட்டத்தில் வருது. அதெல்லாத்தையும் எடுத்துடுங்க. இந்த வேர் அழுகி போகிறதுக்கு இது ஒரு பெரிய காரணமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் எடுத்துடுங்க, களைகளெல்லாம் எடுத்துங்க பாருங்கள். ஆனாலும் இது சின்ன சின்ன இடத்துல கொடுத்துருக்கு முட்டு பாருங்கள்.
இப்போது இன்னொரு பேக்கில் க்ரோ பேக்கில் வச்சுருந்து ஒரே ஒரு தண்டு வந்திருக்கு. மீதி சின்ன அதாவது சரியான இலை இல்லாததெல்லாம் இந்த மாதிரி தான் போயிடுச்சு, மக்கி போயிடுச்சு. அதாவது ஸ்ட்ராங் இல்லாத தண்டில் புதினாக்கு கட்டை நான் அப்படியே குத்தி வச்சுருந்தேன், அது கெட்டு போயிடுச்சு. இப்போ நான் தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள், தண்ணியில் வேர் விடுறதுக்காக. இதெல்லாம் அதிகமான திக்கு இல்லாதது நான் தண்ணி விட்டு வேர் விடுறதுக்காக வச்சுருந்தேன். அது கூட நல்லா செழிப்பாக வந்திருக்கு பாருங்கள். அதையும் இப்போது நான் நடுறதை நான் காமிக்கிறேன். பாட்டிலேருந்து நான் எடுத்துட்டேன். இப்போது ஒன்று ஒன்றா நடாமல் நம்ம கொத்து கொத்தாக ஒரு 3 செடியாக நம்ம நட போகிறோம். பாருங்கள், இதில் நான் வேர் விட்டுருக்கு பாருங்கள். நம்ம வேர் விட்டுருக்கு, தலைப்பெல்லாம் நல்லா கொடுத்துருக்கு. இப்போ நம்ம அந்த வேர் விட்டதுனால அதை நான் அந்த க்ரோ பேக்லேயே நட போகிறேன் பாருங்கள். நான் குழி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வேர் நசுங்கி போயிடாமல் இருக்கிறதுக்காக குழி எடுத்துட்டிங்கன்னா அப்படியே அந்த குழியில் லைட்டாக அழகாக இறக்கி விட்டு மண்ணை நம்ம மூடி விட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி உங்களோட நீங்கள் வீட்டுக்கு துவையலுக்கு அரைக்கக்கூடிய புதினா கட்டு வாங்குனீங்கன்னா இதை மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி ஹோல்ஸ் எடுத்துகிட்டு இந்த வேர் உள்ளே அப்படியே பிடிக்கிற மாதிரி உள்ளே விட்டு லைட்டாக தள்ளி விட்டு அடியில் வேர் பிடிக்கிற மாதிரி நீங்கள் உள்ளே இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மொத்தமாக சேர்த்து நம்ம மூடி விட்டுக்கலாம். பாருங்கள், வேர் நசுங்கக்கூடாது, நசுங்கிடுச்சுன்னா தழைச்சி வராது இலை. அதே மாதிரி மெயினாக 4வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு நிழல் பகுதியான இடத்துல வைங்க. அப்போ தான் புதினா வாடி போகாமல் நல்லா வளர்ந்து வரும் பாருங்கள். நான் இந்த மழையிலையும் வெயிலையும் தான் வச்சுருந்தேன். ஆனாலும் நல்லாவே தழைச்சி வளர்ந்துருச்சு. ஆனால் வெயில் கொஞ்சம் வேர் பிடிச்சி வர வரைக்கும் நீங்கள் நிழலான பகுதியிலையே நீங்கள் வச்சுக்கலாம். இதுதான் தண்டு நல்லா திக்காக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2வது முட்டு பகுதியை கிள்ளக்கூடாது. 3வது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நல்ல தோட்டத்து மண்ணோ செம்மண்ணோ நீங்கள் எடுத்துக்கலாம். 4வது நல்ல குழி எடுத்துகிட்டு நல்ல ஆழ 2 நோடாவது உள்ளே போகிற மாதிரியே நீங்கள் நட்டு வைக்கலாம். 2 நோடு உள்ளே இருக்கணும். அந்த அளவுக்கு ஆழமாக நீங்கள் அந்த வேர் பிடிக்கிறதுக்கு நீங்கள் உள்ளே செலுத்தி வச்சுக்கலாம், மண்ணுக்குள்ளே நட்டு வச்சுக்கலாம். 5வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு நிழல் பாங்கான, அதாவது ஜன்னல் ஓரமாகவோ இல்லை சுவர் ஓரமாகவோ இருக்கிற பகுதி கொஞ்சம் வெயில் படணும், அதே சமயத்தில் அதிகமாக நிழல் படணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே தழைச்சி வரும். இதுதான் 5 டிப்ஸ் இதோட சேர்த்துருக்கேன். நீங்களும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.